ஆங்குலரோட காம்போனன்ட் அனாட்டமி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டால் இங்கே எல்லாமே ஒவ்வொரு காம்போனண்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் காம்போனன்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று லாகின், இன்னொன்று டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே பார்த்தா இன்னும் 3 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று நேவ்பார், இன்னொன்று சார்ட், இன்னொன்று கிரிட். இது மாதிரி தான் ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கும். அது ரியாக்டாக இருக்கட்டும், இல்லைனா ஆங்குலராக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய காம்போனண்ட்டால் சேர்த்து தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டுங்கிறது, அதாவது இந்த மொத்த வியூ இருக்கு இல்லையா, இந்த மொத்த வியூவும் டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட். இந்த டேஷ்போர்டுங்கிறதுக்குள்ளே 2 மெயின் காம்போனண்ட் இருக்குது. ஒன்று இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நேவ் பார், இன்னொன்று இந்த கண்டென்ட் ஏரியா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட். இந்த நேவ் பார் காம்போனண்ட் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தா இதுக்குள்ளே இன்னும் நிறைய காம்போனண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த ஹோம் அண்ட் மெசேஜ் அண்ட் இந்த செட்டிங், ஃபேவரட், இது மாதிரி ஒவ்வொரு ஐகான்ஸும் ஒவ்வொரு பட்டன்ஸும் ஒரு காம்போனண்ட் தான். அதே போல் தான் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டுமே ஒரு காம்போனண்ட் தான். இப்படி தான் ஒரு வெப் அப்ளிகேஷனை நிறைய காம்போனண்ட்ஸாக பில்ட் பண்ணுறாங்க. எதனால் இந்த காம்போனண்ட்டாக நான் பில்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரே HTML-குள்ளே போட்டுடலாமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று ரீயூசபிலிட்டிக்காக தான் இதை தனித்தனி காம்போனண்ட்டாக நம்ம பில்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த நேவ் பார் வேணும். இங்கே நான் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த கண்டென்ட் தான் மாறும். அகெயின் இந்த நேவ் பார் எனக்கு வேணும். என்னோடய எல்லா பேஜஸ்லையுமே எனக்கு நேவ் பார் வேணும். இதை நம்ம HTML-ல பண்ணால் என்ன பண்ணுவோம், இந்த நேவ் பார்க்கான HTML கோடை டூப்ளிகேட் பண்ணி, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லா பேஜஸ்லையுமே நம்ம வைக்கணும். அப்படி வச்சா என்ன பிரச்சனை வரும், இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் இந்த நேவ் பாரில் அடிஷ்னலாக ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன், இல்லை எக்ஸிஸ்டிங்கை ரிமூவ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சேஞ்சஸை எங்கெல்லாம் இந்த நேவ் பார் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துலையுமே போய் பண்ணணும். அப்போ அது எனக்கு ஒர்க்லோடு அதிகம் தான். இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நேவ் பாரை ஒரு தனி காம்போனண்ட்டாக டிசைன் பண்ணிவிட்டு, அந்த காம்போனண்ட்டை எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிட்டா அது எல்லா இடத்துலையும் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நான் அந்த ஒரு காம்போனண்ட்டில் சேஞ்ச் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இதை நம்ம ரீயூசபிள் பண்ண முடியும். 2வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். அதாவது இங்கே சர்ச் பார் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் பாருங்கிறது ஒரு காம்போனண்ட். இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே ஒன்லி இந்த சர்ச்சிங்க்கு தேவையான டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் இதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ், APIs, இது மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ தட் நம்மளால் ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஆர்கனைஸ்டாக வைக்க முடியும் அண்ட் ஈஸியாக ஒரு கோடை நேவிகேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஃபீச்சருக்காக தான் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்போவுமே காம்போனண்ட்ஸாக நம்ம பில்ட் பண்ணுறோம்.